ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சுரக்காய் பாயாசம். இது பண்ணுறதுக்கு நான் பாதி அளவுக்கு சுரக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதில் உள்ள தோலையெல்லாம் நல்லா சீவி எடுத்துடலாம். இதை கழுவிட்டு இதுக்குள்ளார உள்ள விதைகளெல்லாம் நீக்கிடுங்க. இந்த மாதிரி இதில் உள்ள விதைகள் எல்லாம் நீக்கின பிறகு இதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காய் துருவரத்தில் போட்டு துருவிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சுரக்காயெல்லாம் துருவி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு ஃப்ரை பேனில் முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரியை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. முந்திரியும் திராட்சை வறுத்த பிறகு நம்ம அதை வேற ஒரு பவுலில் எடுத்து போட்டுடலாம். இது கூடவே இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருந்த சுரக்காயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த நெய்யிலேயே ஒரு 10 நிமிஷம் இந்த சுரக்காயை நல்லா வதக்கிக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், பாலும் சுரக்காயும் சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலை அப்படின்னா சர்க்கரையே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், சுவையான சுரக்காய் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு.